முதல்ல நடிகர் விஜய்ங்கிற பேரில் வந்தார். அப்புறம் ஜோசப் விஜய்னு பேரை மாற்றினார். அப்புறம் உங்களை மாதிரி கோட்டெல்லாம் போட்டுட்டு ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் ஸ்டைலில் மாற்றி கோட்டு விஜயா மாறினார். எதை தான் மாற்றலைன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன அப்படியே கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிட்டாரா? சொல்லுங்களேன். இப்போ யார்கிட்ட கேட்போம்? பிரவீன் சார்கிட்ட கேட்போமா? பிரவீன் சார் அதை கேட்டுருவாங்க. இவர்கிட்ட இதை கேட்டுக்கோங்க. என்ன தலைவரே, இவ்வளோ பெரிய விவாதம் நடக்குது, இவ்வளோ பெரிய டிபேட் ஷோ நடத்துகிறோம், எவ்வளோ பெரிய சாதனை, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிட்டீங்களா, பாராட்டு கூட்டம் நடத்தலாமான்னு கேட்டுக்கோங்க. என்ன மாற்றிட்டார்? இப்போ பெருத்தாலும் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சவரெலாம் ஒன்றும் இல்லைங்க. அது என்ன இப்போ ஏதாவது இப்போ நாங்கள் மாற்றணும், தமிழக அரசுன்னு மாற்றணும், கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் இருந்ததை. அதுக்கப்புறம் வந்தோம் திரும்பி தலைமைச் செயலகங்கிற பேரே நாங்கள் தான் மாற்றணும், மாற்றுக்கருத்தில் இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி வாய்மையே வெல்லுங்கிறத மாற்றணும், சமஸ்கிருதத்தில் இருந்ததை. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மாற்றம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு, எழுச்சி, உணர்வுபூர்வமான ஒன்று. இதெல்லாம் கரெக்டு. இவர் என்னத்தை மாற்றிட்டார்? புதுசாக கட்டடத்தை மாற்றிட்டார். கட்டடத்தை தானே மாற்றிருக்காரு. கட்டடத்தை மாற்றிருக்காரு. கட்டினதை மாற்றுவார், கட்டடத்தையும் மாற்றுவார். நான் கட்டடத்தை சொன்னங்க, நீங்கள் தான் என்னை மாட்டி விட்டுறாதீங்க. சரி, அதான் இதெல்லாம் மாற்றுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு பழக்கப்பட்ட ஒன்று. அதனால் அதெல்லாம் நான் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ அவர் பேரை வச்சுக்கிட்டு பல நிர்வாகிகளை வாரந்தோறும் மாற்றுறாரு. நீங்களாம் நிதியை மாற்றுறத சொல்கிறீங்க, அவர் நிர்வாகியே மாற்றிக்கிட்டு இருக்காரு. நேற்று இன்னைக்கு காலையில் கூட இந்த ராணிப்பேட்டையில் ஒரு மாவட்ட செயலாளர், மேற்கு மாவட்ட செயலாளர், பேர் விஜய் மோகன். அவர் பாருங்கள், ஒருத்தர் ஒரு பொண்ணு கட்சியில் சேர்றேன்னு சொல்லியிருக்கு, வீடியோவிலே நிர்வாணமாக படம் பிடிச்சி அதை மிரட்டி கேஸ் ஆகி இன்றைக்கி அவரை மாற்றிட்டார். தாவேக்காவில் சேர்றதெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவர் தான் மாற்றிருக்காரு. இப்போ அவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்காரு. எவ்வளோ நடவடிக்கை எடுத்துடுறாங்கல்ல சார், ஒரு தப்புன்னு தெரிஞ்சால் உடனே நடவடிக்கை எடுத்துடுறாங்கல்ல. எதுங்க, அவரை ஃபாலோ பண்ண சொல்லி கரெக்டாக நடவடிக்கை எடுத்துருக்காரா? அதில் ஒன்றும் மாற்றம் கருத்து இல்லையே. இப்போ நான் கேட்டதில் ஏதேனும் ஒரு சின்ன மாற்றம் இருக்குன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட. இதெல்லாம் செஞ்சுருந்தா ரைட்டு எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. இப்போ அவர் முன்னால் சொன்னார், கடனில் இவ்வளோ நிதி நெருக்கடியில் கம்யூனிஸ்ட் கேட்குது தண்ட செலவு. நாங்கள் மாற்றணும் சார், பல கோடி ரூபா செலவு பண்ணி, அதுக்கு பின்னு சொல்லப்போனால் அது டிஃபென்ஸு கண்ட்ரோலில் இருக்குது அந்த செக்ரட்டரியேட்டு. அதை இவர் மாற்றத்துக்கு முயற்சி பண்ண மாதிரி இப்போ ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது மாளிகைக்கு மாற்றி சார். இப்போ இருக்கக்கூடிய அந்த அறையை மாத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க நிச்சயமாக அனுமதி வாங்கணும். அதை ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கூட பண்ண முடியாது இல்லையா? அதனால வேற இடத்துக்கு போகிறாங்க, அப்படி எடுத்துக்கலாமா?